நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2025 சத்தீஸ்கர்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தமிழ்நாடு ஓவராலா 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. WAKO இதோட பிரசிடென்டான சுரேஷ் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் சார்? சுரேஷ் பாபு. ஓகே, சத்தீஸ்கர் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி இந்த விக்டரி சாத்தியமாச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி இயர் வந்து பிளேயர்ஸ் வந்து தே வில் ப்ரிப்பேர் லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பிளேயர்ஸோட தொடர்ந்து வந்து பார்ட்டிசிபேஷன் இந்த கேம்ப்ஸ், ட்ரைனிங் கேம்ப்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் கேம்ப்ஸ் அங்கே ஸ்டேட் கோச்சிங் கேம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோச்சஸ் வருவாங்க, நேஷனல் கோச்சஸ் வருவாங்க இவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேஸ்லேருந்தே வந்து வி ஹவ் ட்ரைன் தேம். ஸோ நம்ம கேமில் வந்து 7 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை வந்து வில் பி ஃபிக்ஸிங். சில பேர் பாயிண்ட் ஃபைட்டிங் பண்ணுவாங்க, சில பேர் லைட் கான்டாக்ட் பண்ணுவாங்க, சில பேர் கிக்லேட் பண்ணுவாங்க, சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க, அவங்க வந்து நாக் அவுட் ஃபைட்டர் எலிஜிபிள். ஸோ தே வில் பி பிளேயிங் இன் ஃபுல் கான்டாக்ட், லோ கிக் அண்ட் K1 ஸ்டைல். அதே மாதிரி நம்ம ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. நன்சாக்ஸ், டென்ஃபா, சிலம்பம் இதெல்லாமே வந்து நம்ம வைன் பண்ணலாம். இதுலேயே வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ வித்வுட் வெப்பன்ஸ் தே கேன் டூ தட் ஈவெண்ட்ஸ். சில்வர் அண்ட் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கோம் சார். உங்களுக்கு ஆஸ் அ கோச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் ஆஸ் ஏ கோச்சாக வந்து ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட். பட் என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட் பியாண்ட் திஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கோல்டு, 14 சில்வர், 15 பிரான்ஸ். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 20 கோல்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் பீன் இன்டு 20 ஃபைனல்ஸ். ஸோ 20 ஃபைனல்ஸில் வந்து வி ஹவ் ரிசீவ்டு ஒன்லி அரௌண்ட் 12 கோல்டு. அந்த ரிமைனிங் 8மே வந்து வந்திருந்ததுன்னா வி ஹவ் பீன் த ஓவரால் சாம்பியன். ஈவெண்ட் வந்து டஃப் தான். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து தே ஆர் டெவலப்பிங். அது இல்லாமல் மற்ற ஸ்டேட்லையுமே வந்து பிளேயர்ஸ் வந்து தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் இன்டர்நேஷனல் கேம்ப்ஸ், கோச்சிங் கேம்ப்ஸ் ஆஸ் வெல். ஸோ நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து டஃபாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுடைய எஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் சார் பண்ணியிருக்காங்க? ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெகக்னேஷன் ஆனது கவர்மெண்ட். ஸோ பீயிங் அன் ரெகக்னைஸ்டு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் SGIT. ஸோ அவர் பிளேயர்ஸ் ஆர் ரிசீவிங் த ஸ்பான்சர்ஷிப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வேர்ல்டு கப் வந்து வி ஹவ் ரிசீவ்ட் 22 lakhs ஃபார் 11 players. And then 5 players have been participating in the Asian Kickboxing Championship. So we have been receiving 12.5 lakhs. And then in the beginning of the year, we have been participating in the first Thailand Kickboxing World Cup. So our players have been receiving 2 lakhs per year. So 4 lakhs we have received. So almost on the players we are receiving the sponsorship from the government of Tamil Nadu and SGIT. இந்த விக்டரிக்கு அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசினாரா? இல்லைங்க சார், நாங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்கோம். லைக் SGIT மெம்பர் செக்ரட்டரி J. Meghnad Reddy சாருக்கு அவருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் SGIT குரூப்னு இருக்கு, இந்த அசோசியேஷன்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கு, அந்த மெசேஜில் கன்வே பண்ணியிருக்கோம். பட் we have not received any call சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஸ்கூல் ஏதாவது? சார் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்டுக்குமே வந்து SGIT வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் தராங்க. பட் கிக் பாக்ஸர்ஸுக்கு வந்து 2023 கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து there are some conditions. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா we are scrutinizing the conditions and in future we will be awarding the high cash incentive for senior players அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But we have not received the confirmation yet. So இந்த senior players வந்து இப்போ 12 gold, 14 silver and 15 bronze medal winners இருக்காங்க. So if they get the high cash incentive, cash prize, it will be a motivating for them and it will be an encouragement for them. அங்க ஊர்ல உங்களுக்கு எல்லாம் அகாமடேஷன்ல இருந்து எல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்தாங்க. அங்க ஆர்கனைசிங் ஸ்டேட் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன் தான். ஸோ இங்க தமிழ்நாடுல இருந்து போன பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் அகாமடேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் அங்க இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம பிளேயர்ஸ்க்கு தான் இன்ஜுரி ஆகுதுன்னா கன்சர்ன் டாக்டர் டீம், அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம பிளேயர்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து யாருக்குமே வந்து மோஸ்ட்டாக இன்ஜுரி ஆகல. ஸோ almost 41 players have won the medals out of 47 players. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எந்த ஈவென்ட் சார் வருது? வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 players வந்து they can participate in the World Kickboxing Championship Abu Dhabi in the month of November. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன் வந்து அடுத்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த month of August we are organizing National Kickboxing Championship for children and cadets like 7 years to 15 years. So it's happening in the Nehru Indoor Stadium from August 27 to 31st. சார் இப்போ ஃபீமேல்ஸ் வந்து நிறைய பேர் கிக் பாக்ஸிங்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன சார்? அதாவது ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கேமை வந்து நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்டுமே வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ்ன்ற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 years பேக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலில் மெடல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஷி காட் ஷைனிங் இந்த நேஷனல்ஸ் அண்ட் தென் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் SGIT ஸ்கீமில் வந்து ஷி இஸ் கெட்டிங் 4 lakhs per annum. ஸோ இட் வில் பி அவார்டட் ஃபார்
2 years. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபீமேல் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு வெல்கம் இருக்குது. தமிழ் ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் ஃபெடரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸை வந்து ட்ரைனிங் பண்ணுறோம், காம்படிஷன் டைமும் ட்ரைனிங் பண்ணுறோம், கோச்சிங் கேம்ப்ஸுமே ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து வி நீட் டு இன்வால்வ் தம், லைக் வி நீட் மோர் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஃபீமேல் பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த நேஷனல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, ட்ரிபிள் கோல்டு இருக்காங்க, 2 பேர் ட்ரிபிள் கோல்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு இருக்காங்க, ஒரு சில்வர் இருக்காங்க. ஸோ இந்த ஃபீமேலோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் கமிங் ஃபார் த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஜெயிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் ஈக்குவல். ஏன்னா இப்போ நம்ம சில ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாமினேட்டிங் ஸ்போர்ட்னு சொல்லுவோம். பட் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸ்போர்ட். ஸோ நமக்கு எவ்வளோ மேல் பிளேயர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபீமேல் பிளேயர்ஸ்மே வந்து தமிழ்நாடுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கோல்டு மெடல்ஸ் வந்து நிறைய வந்து ஃபீமேல் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அச்சீவ்மெண்ட் வந்து என்ன இதில் வந்து ஓவர் கம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ஓவர் கம் ஆகுது. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஸ்போர்ட் பண்ணுறதுனால இவங்களோட ஃபிட்னஸ்மே இதில் வந்து ஆட் ஆன் ஆகுது. அதே நேரத்தில் இவங்களோட கண்டிஷனிங், இவங்க ஃபீமேல் வந்து லைக் இந்த ட்ரைனிங் தொடர்ந்து கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுறது மூலிமா அவங்களோட கண்டிஷனிங்குமே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து தே ஆர் பிகமிங் ஸ்ட்ராங், டே பை டே ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால முடியுதுன்ற கான்செப்ட்ல வந்து நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து இவங்களை பார்த்து அச்சீவ்மெண்ட்ல வராங்க. இன்னைக்கு ஒரு ஃபீமேல் பிளேயர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஷைன் பண்ணுறாங்க, வேர்ல்டு கப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்கும்போது மற்ற ஃபீமேல் பிளேயர்ஸுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. ஓகே, கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து நம்மளால பண்ண முடியும், வி கேன் ட்ரைன். அதாவது எந்த கேம் வந்தாலுமே ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம ப்ராப்பராக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இவங்க எல்லாமே நீங்கள் லைவ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து தேர் டூயிங் அ லாட் and they are achieving a lot. நம்ம ஃபீமேல் பிளேயர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் விஷயம். ஏன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இன்னைக்கு பேசப்படுது. ஸோ தே ஆர் டூயிங் இன்கிரெடிபிள் ஃபார் த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் இன் தமிழ். ஓகே சார், இப்போ நம்ம வந்து 3rd பிளேஸ் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, நீங்க என்ன மைனஸா நீங்க பாக்குறீங்க? சார் மைனஸ் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா பிளேயர்ஸோட ப்ரிப்பரேஷன். ஏன்னா சில பிளேயர்ஸ் வந்து இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸ் வந்து நியூ. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுபாஷினி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூனியர்ல இருந்தாங்க, இப்போ அவங்க சீனியர் வராங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 4-5 பிளேயர்ஸ் வந்து ஜூனியர் டு சீனியர் கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ 19 இயர்ஸ் என்னும் போது சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து அவங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். பட் ஈவன் தோ சுபாஷினியுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு கோல்டு சில்வர் வாங்கியிருந்தாங்க சீனியர்லேயே. பட் ஜூனியரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்டு வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் சீனியர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் எ டஃப் ஆர்டர். ஸோ ஒரு கோல்டு ஒரு சில்வர் வாங்கியிருக்கோம். அதுவுமே 2 points டிஃபரன்ஸ் தான் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண 50% ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து நியூ பிளேயர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீனியரில் வந்து அவங்க இப்போ தான் நேஷனல்ஸே பார்க்குறாங்க. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க லீட் எடுப்பாங்க. ஓகே, ஸோ கிக் பாக்ஸிங் இப்போ இந்த வருஷமான சீனியர் பிளேயர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் லீட் எடுப்பாங்க. ஸோ ஓகே சார், அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார்.